என் அப்பா கையில ஆஸ்கர் அவார்டு கிடைச்சாலே அசராம தான் இருப்பாரு. இந்த யூடியூப் அவார்டுக்கு சொல்லவா வேணும்? ஆனா இந்த யூடியூப் காரனுங்க அவார்டோட சேர்த்து இந்த ஆப்பையும் என் கையில குடுப்பானுங்கன்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட்டு அவார்ட அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ ஒய்ஃப தான் அன்பாக்ஸ் பண்ண சொன்னேன். அவங்களே அன்பாக்ஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு, அப்புறமா என்னோட அப்பா கையில குடுத்தாங்க. ஒரு டிப்பிக்கல் 90ஸ் கிட்ஸ் டாட் எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி அவார்ட கையில வாங்கிட்டு, "ஓகேப்பா நல்லாருக்கு. இந்தாங்க" அப்படின்னு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையன் இந்த 2 பார்சல் என்ன நான் ஓப்பன் பண்றேன்னு ஓப்பன் பண்ணாம பாருங்க. "எதுக்குடா இத குடுத்தீங்க?" என் பையன் நோக்கியாவே நொந்து போற அளவுக்கு ஃபோட்டோ எடுப்பான். இது கிடைச்சா சும்மாவா இருப்பான்? இந்த கேமரால பெரிய பிரச்சனை இருக்கு. அது தெரியாம குடுத்துட்டானுங்க. பட் செகண்ட் கிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு ப்ரொஜெக்டர் பட் 720p குவாலிட்டி தான். இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அண்ட் இதே எப்போ தலைய சுத்தி போட போறேன்னு தெரியல. ஏன்னா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டரிய போடணுமா? அதுக்கப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஃபிலிம போடணுமா? ஆனா இந்த ஃபிலிம்ல தான் பிரச்சனையே இருக்கு. இந்த ஃபிலிம ஒரு முறையும் தனியா நீங்க காசு குடுத்து வாங்கணும். அந்த ஒரு ஃபிலிம்ல உங்களால வெறும் 10 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அண்ட் இந்த கேமரா விலை என்ன? ஃபிலிமோட விலை என்னன்னுலாம் இந்த வீடியோல டேக் பண்றேன். நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல விரும்பல. ஃபிலிம போட்டு பேட்டரிய போட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஓப்பன் ஆயிரும் அண்ட் கேமராவும் ஆன் ஆயிரும். தென் ஷட்டர் பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வியூ ஃபைண்டர்ல கரெக்டாக பார்த்துட்டு ஷட்டர் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாஷோட ஃபோட்டோ எடுக்கும். பந்தய மாப்பிள்ள சாமிக்கு விட்டுருவோங்கிற மாதிரி ஃபிலிம் எம்டி ஃபிலிம் அண்ட் செகண்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வெளியே வரும். இங்கிட்டு வெள்ளைன்னு இருக்குன்னு பின்னாடி பக்கம் திருப்பி ஃபோட்டோ வரணும்னு ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சாமிகளை வேண்டிட்டு இருந்தா என் பையன் டாடி இங்கிட்டு திருப்புங்க டாடி ஃபோட்டோ வருதுன்னா ஃபோட்டோ கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்தில் அதுவே டெவலப் ஆகி நல்ல அவுட்புட் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக டெவலப் ஆக ஒரு 3 to 5 minutes எடுக்குது. இது என்ன சொல்றது, ஒரு நல்ல 90s வைப் கொடுக்குது அண்ட் இன்ஸ்டன்ட்டாக ஃபோட்டோ வருது, நல்லா இருக்கு. பட் வெறும் 9 ஃபோட்டோ தான் இன்னும் எடுக்க முடியும். இந்த மொமெண்ட் வரைக்கும் எனக்கு தெரியாது இதுதான் என்னோட கடைசி ஃபோட்டோன்னு. இதில் இருக்க 10 ஃபோட்டோவையும் நானே பார்த்து பக்குவமாக எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பையன் 2வது ஃபோட்டோ டெவலப் ஆகிறதுக்குள்ள ஃபோட்டோவையும் பிடிங்கிட்டு கேமராவையும் பிடிங்கிட்டு ஓடிட்டான். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என் கூடவே இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பக்கவாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனே தோல்ல கை போடுங்கன்னு அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்தான். டே 10 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், கொஞ்சம் பார்த்துடுறான்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க டேடி, நான் பக்காவாக எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோக்கு 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டான் என்கிட்ட. இதோட லிங்க் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வீடியோவில் டேக் பண்ணுறேன். தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லை காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ஒரு 1000 ஃபோட்டோ எடுக்கிற ஃபிலிம் வாங்குற காசுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்துடலாங்க.